ஃப்ரண்ட்ல இருக்க 3 அன்ரிசர்வ்டு மட்டும் ஃபில் ஆயிடுச்சுன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க இந்த லக்கேஜ் இருக்கு பாருங்க, இதுலயுமே ஆள் ஏறிட்டாங்க. ஸோ அதுவும் ஜாம் பேக்டு தான். அங்க பாருங்க லேடிஸ் கோச், அது இருக்கிறதே 2 கேபினோ 3 கேபினோ தான், அதுலயும் ஃபுல்லா நிக்கிறாங்க. இதுக்குள்ளலாம் காத்தே வராது. ஹாய் கைஸ், அனைவருக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி vlog எடுக்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு ஆசைங்க. பட் அதற்கான நேரம் அமையவே இல்லைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லெஜெண்டரி ட்ரெயின்ல ட்ரெயின் நம்பர் 16127 சென்னை எக்மோர்ல இருந்து குருவாயூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த சூப்பரான ஒரு ட்ரெயின்ல தாங்க இன்னைக்கு vlog எடுக்க போறோம். கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் 21 மணி நேரம். அதாவது சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லா இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி நம்ம குருவாயூர் போக போறோம். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம சவுத் தமிழ்நாடா பகல் நேரத்துல கனெக்ட் பண்ற ஒன் அண்ட் ஒன்லி ட்ரெயினுங்க. இப்பதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த தேஜஸ் வந்தே பாரத் எல்லாம் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷமா ஜனவரி 18, 2003 இருந்து ஒரு அருமையான ஒரு ட்ரெயினா எல்லா மக்களுக்கும் ஒரு உதவுற வகையில சென்னையில இருந்து குருவாயூர் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்குங்க அத்தனை மக்களை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரியான ட்ரெயின்ல இன்னைக்கு எண்ட் டு எண்ட் பண்ணி நான் vlog எடுக்க போறேன். வாங்க என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேனல் புதுசாரினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை பாருங்க. சென்னை எக்மோர்ல நீங்க இந்த வெயிட்டிங் ஹாலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா எக்ஸிகியூட்டிவ் லான்ச். இந்த மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். அங்கே குளிச்சுக்கலாம், சோஃபா சீட்டு போட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி அப்படியே பிளாட்ஃபார்முக்குள்ள ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும், 20 ரூபாய் தான். சாதாரண சீட்டு, அங்கே எப்போதுமே கூட்டமாக இருக்கும், இங்கேயும் கூட்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த சோஃபா வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். சென்னை வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரெயின் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, இங்கே தான் நிற்கிது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல நாம டிராவல் பண்ண போற ஐசிஎஃப் ரேக் ரெடியா நிக்கிது பாருங்க. இதுல தான் இன்னைக்கு சென்னையில இருந்து குருவாயூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:15 தாங்க ஆகுது. ஆனால் இன்னும் டோரில் அதுவும் ஓப்பன் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்களா ஸ்லீப்பர் கோச்சில் பாதி கோச்சில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பகல் நேரத்தில் ஓடுற ட்ரெயின்றனால வைகையாக இருக்கட்டும் பல்லவனாக இருக்கட்டும் பகல் நேர ட்ரெயின்றனால நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுது இப்போலாம். நாம இன்னைக்கு டிராவல் பண்ண போற ட்ரெயினுக்கு லோக்கோ கப்பல் பண்ணியாச்சு. வேஃபோர் அரக்கோணம் இவர் தான் இன்னைக்கு நம்மளைய சென்னையில இருந்து குருவாயூர் வரை கூட்டு போக போறாருங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினுக்கு லோக்கோவும் கப்பல் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ள லைட்ல ஆன் பண்ணிட்டாங்க. அப்படியே போயிட்டு நம்ம ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்க்கலாம். ஒரு காலத்தில் நம்ம சென்னை டு குருவாயூர் போகும்போது இந்த ட்ரெயினுக்கு ரிவர்சல் நடக்கும் நாகர்கோவில் ஜங்ஷனில். பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் நாகர்கோவில் ஜங்ஷன் பதிலாக டவுன் வழியாக அப்படியே திருவனந்தபுரம் போயிடும். அதனால் தலைவனுக்கு ரிவர்சல் எதுவுமே கிடையாது, ஒரே டைரக்ஷன் தான். நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல கோச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ்டு, செகண்ட் சீட்டிங் ரிசர்வேஷன், ஸ்லீப்பர், செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. எத்தனை அன்ரிசர்வ்டு செகண்ட் சீட்டிங் இருக்குன்றத வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு இன்ஜினுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எஸ்எல்ஆர்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோச்சுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரிசையாக 3 அன்ரிசர்வ்டு கோச் இந்த ஒரு ட்ரெயினில் இருக்குது. இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸில் நீங்கள் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரேக் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்தால் தான் இடம் பிடிக்க முடியும். எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 அன்ரிசர்வ்டு, 3மே நம்மளுக்கு ஜாம் பேக்டு தாங்க. பாருங்க இடமே இல்லை. இது 3வது அன்ரிசர்வ்டு. நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல 3 அன்ரிசர்வ்டு கோச், பின்னாடி பார்த்தீங்கன்னா
பின்னாடி 2 செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் வரும், D2 D1. ஸோ உள்ள போய் கோச் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 3+3 இருக்கும். பட் இப்போ அந்த நார்மலான அன்ரிசர்வ்ட்லேயே ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பேர் ப்ளஸ் அங்கிட்ட 5 பேர் உட்காரணுங்க. 5 பேர் உட்காரணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இன்டர்சிட்டியில் இருக்க டைப் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீப்பர் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெயினில் மொத்தம் 11 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ஐசிஎஃப் ராக்காக இருக்கனால 11 ஸ்லீப்பர் இருக்குங்க. எல்ஹெச்பியாக மாற்றினா எத்தனை ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். பார்க்கலாம் என்னைக்கு இந்த ட்ரெயின் வந்து எல்ஹெச்பியாக மாற்ற போகிறாங்கன்னு. ஸ்லீப்பர் கோச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3rd AC ஸ்டார்ட் ஆகும். அதாவது 3 டயர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 மொத்தமாக 3 3rd AC இருக்குது. செகண்ட் AC கோச் 1 தாங்க இருக்கும். 3rd ACக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு AC 2 டயர் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 அன்ரிசர்வ்டு ஒரு SLRT கோச் இருக்குங்க. இவ்வளோ தூரம் வந்தது இந்த அன்ரிசர்வ்டில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். இங்கே பின்னாடி இருக்க அன்ரிசர்வ்டு கோச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியுதுங்க. ஃப்ரண்ட்லேயும் நிரம்பி வழியுது, பேக்லேயும் நிரம்பி தான் வழியுது. நம்ம ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துருப்பீங்க. அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3 பேக்கில் 2, அதாவது அன்ரிசர்வ்டு மட்டுமே 5 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 SLRT இருக்குங்க. ஸோ டோட்டலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா 7 அன்ரிசர்வ்டு, அது கூட சேர்த்து 2 செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன். பார்த்தீங்களா என்னதான் இத்தனை கோச் இருந்தோம் டிமாண்டை பார்த்தீங்களா. குருவாயூரில் ட்ராவல் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அடிக்கிற வெயிலில் இந்த ட்ரெயினில் நம்ம காலையில் இருந்து ஈவினிங் மதுரை வரைக்கும் போகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவ்வளோ பேர் இந்த ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இதுதான். நம்மளுக்கு சவுத் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற காலையில் போகிற முதல் ட்ரெயினுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவன் இருப்பான், சோழன் இருப்பான். பட் அவன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வழியாக போகிறனால அந்த ட்ரெயின் யாரும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இவன் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு விழுப்புரம் விருதாச்சலம் வழியாக போகிறனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஒரு ட்ரெயினை தான் நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மார்னிங் வந்து தேஜஸ் அவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் காசு கூட பட்ஜெட்டாக கூட்டு போகிறதே இவன் ஒருத்தன் தானே. அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு இவ்வளோ டிமாண்டு. எல்லா தகவலும் சொல்லியாச்சு. இன்றைக்கி நாம் ட்ராவல் பண்ண போகிற கோச் பார்த்தீங்கன்னா S10 தாங்க. ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போய் பேகை வச்சுட்டு வந்துடலாம். இங்கே இருக்க சைலோயரில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே இருக்க இந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. ரேட்டும் கம்மி தான், வெறும் 30 ரூபா தாங்க ஒரு தோசையோட ரேட்டு. நாம் சாப்பிட்ட இந்த டிஃபன் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கம்பம் இருக்குது பார்த்தீங்களா. கொடிக்கம்பத்துலேருந்து ஒரு 10 ஸ்டெப் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே இங்கே தாங்க இருக்குது ஆப்போசிட்டில் AK டிஃபன் சென்டர். இங்கே வந்தீங்கன்னா பட்ஜெட்டாக சாப்பிட்லாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன், இது நான் வெஜிடேரியன். சென்னை எக்மோரை விட்டு புறப்பட வேண்டிய டைம் வந்தாச்சு. 10:20க்கு நம்மளோட ட்ரெயினாக குருவாயூர்லேருந்து எடுக்க போகிறாங்க. இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருக்குது. சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். டைம் இப்போது ஷார்ப்பாக 10:20 ஆகுதுங்க. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். நம்ம S10 கோச்சில் இருக்க பேசஞ்சர்ஸ் வண்டி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஒரு டிக்கெட் கூட அவைலபிள் இல்லை. வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். சென்னையில் இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, ஒரு 3 months 4 months முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 10:20க்குலாம் எடுக்க மாட்டாங்க. 9:30 மணிக்கோ 9:45க்கோ இங்கேருந்து எடுப்பாங்க, சென்னையிலேருந்து எடுப்பாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு இந்த சோழன் இவனும் ஒரே நேரத்தில் உள்ளுக்குள்ளே போய் ஒன்றா அரைவ் ஆகுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். டைமிங் சேஞ்ச் பண்ணி இப்படி 10:20க்கு மாற்றிட்டாங்க. 10:20க்கு எடுத்து திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி இருக்குல்ல பகல் 10:20லேருந்து 4 மணி திருச்சி. வெயில் அதிகமாக இருக்க டைமிங் அது. எப்படி ட்ராவல் பண்ணுன்னு தெரியல, கொஞ்சம் சிரமம் தான். ஆஃப்டர் இந்த திருச்சியை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக அப்படியே இந்த கூலிங் ஆகி அதுக்கப்புறமேட்டு ட்ராவல் ஜாலியாக இருக்கும். இந்த திருச்சி வரைக்கும் இன்றைக்கி இந்த ட்ரெயினில் சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய பாடாகவே இருக்கும். தண்ணி தாகம் எல்லாமே இருக்குங்க இதில்.
கேட்டுவாங்கண்ணா. நான் 10 ரூபா பருப்பு கேட்டுவாங்கண்ணே. நான் 10 ரூபா பருப்பு மாசா. நான் 10 ரூபா பருப்புங்கண்ணே. நான் 10 ரூபா பருப்பு கேட்டுவாங்கண்ணே. நான் 10 ரூபா பருப்பு கேளுங்கண்ணே. டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுதுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் நம்ம ட்ரெயினுக்கு போர்டு ஆகிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:53 ஆகுதுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து டிபார்ச்சர் ஆகிட்டு இருக்கோம். நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. சென்னையிலேருந்து குருவாயூருக்கு அன்ரிசர்வில் போகணுன்னு நினச்சிங்கன்னா டிக்கெட் ஃபேர் 295. அதே செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷனாக 305. ஸ்லீப்பர்னா 510 ரூபாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்லீப்பரில் தக்கல் முறையை யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்திருக்கோம். அதனால் டிக்கெட் ஃபேர் 655. அதுவும் இந்த வாட்டி நம்மளுக்கு தக்கலில் டிக்கெட் புக் பண்ணனால தான் இந்த ட்ரெயினில் சைட் லோயர் விழுந்தது. மற்றபடி நார்மலாக டிக்கெட் புக் பண்ணால் சைட் லோயர் கிடைக்கிறது ரொம்பவே சிரமங்க. ஏன்னா மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெயின். ஏன்னா எப்போதுமே வெயிட்டிங் லிஸ்ட்லேயே கிடைக்கிற வண்டியா மோஸ்ட்லி இல்லைனா ஆர்ஏசி விழும். இந்த வாட்டி தக்கல்ன்றனால நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலி தான். பார்த்தீங்களா தம்பி, தெரியுதா? அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி இடிக்குது ப்ரோ. காலையிலலாம் இடிக்கல பிளாக் எடுக்கும்போது. எல்எஸ்பியில் எல்எஸ்பி வேறு, இது வேறு பழைய மாடல் போது. டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுதுங்க. செங்கல்பட்டு ஜங்ஷன் தான் அரைவாயிருக்கும். அன்ரிசர்வ்டெல்லாம் ஃபுல் ஜாம் பேக்கில் போயிட்டுருக்கு. செங்கல்பட்டுலேருந்து இப்போ டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் அன்ரிசர்வ்டை ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுட் போர்டில் இருக்காங்க நிறைய பேர். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் வருட பிறப்புங்க. அதனால இந்த சென்னையில் இருந்தே சவுத் சைடாக இருக்கட்டும், சவுத் சைட்லேருந்து சென்னையாக இருக்கட்டும், 2 ட்ரெயினுமே செம்ம டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மகாவீர் ஜெயந்தி வேறு போன வாரம் வியாழக்கிழமை வந்துருச்சு. அதனால் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் கிட்டத்தட்ட ரவுண்டாக 5-6 நாள் இவங்களுக்கு லீவுன்ற ஒரு கணக்கில் வந்துருச்சா. எல்லாமே செம்ம க்ரௌடு டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. ரிசர்வேஷனில் டிக்கெட் இல்லை, அன்ரிசர்வ்டில் ஜாம் பேக்கில் போயிட்டுருக்கு.
மேல்மருவத்தூர் தான் அரைவாகி இருக்கும். அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்ரிசோடுக்கு செம்ம ஜாம் பேக்கடுங்க. ஸோ நம்ம டிடிஆர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் இருக்க அன்ரிசோடு பேசஞ்சர் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்ருக்காப்புல. வெயில் எங்கங்க இருக்கு? அண்டர்சைடு கிரௌடா? அப்பா இவ்வளவு கூட்டமா? அண்டர்சைடுக்காக வெயிட் பண்றாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. விழுப்புரம் ஜங்ஷன் அரைவா இருக்கும். வண்டி ஏற்கனவே ஜாம் பேக்டு தான். ஸோ இங்கே இன்னும் ரொம்பவே ஜாம் பேக்ட் ஆகிடுச்சு. கணக்குப்படி இந்த இடத்துல நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1:13க்கு தான் வரணும். 12:50க்குலாம் வந்துட்டாங்க. ஸோ ரொம்பவே அட்வான்ஸாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வாங்க, ஃப்ரண்ட்டில் ஏற்கனவே பல கலவரம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு முன்னாடி அன்ரிசர்வ்டு கோச் எந்த நிலமையில இருக்குன்னு நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். அப்புறம் நீங்கள் இந்த ட்ரெயினில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது பேண்ட்ரி கோச் கிடையாது. பட் ஆனால் அந்த சேல்ஸுக்கு உள்ள வரவங்களாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஏன்னா கூலிங் வாட்டர் தான் கிடைக்கல. அதனால இப்போ விழுப்புரம் ஜங்ஷனில் கூலிங் வாட்டர் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தயிர் சாதம் கிடைச்சிச்சுன்னா அப்படியே இங்கே வாங்கிட்டு உள்ளே போய் ஏற போகிறோம். அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்க அண்டர்சைடையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்க பாக்குறது செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் கோச்சுங்க. இந்த கோச்சுக்கு இந்த நிலைமை D1 தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுல இருக்க கிரௌட பாருங்க. ஏறதுக்கே இடம் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்துலலாம் UR அதுக்கு மேல இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது இந்த செகண்ட் சிட்டிங் பின்னாடி இருக்க அன்ரிசர்வ்டு கோச்சுங்க. சுத்தமா இடம் இல்ல. பாவம் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருமே. ஃப்ரண்ட்ல இருக்க 3 அன்ரிசர்வ்டு மட்டும் ஃபில் ஆயிடுச்சுன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க இந்த லக்கேஜ் இருக்கு பாருங்க, இதுலயுமே ஆள் ஏறிட்டாங்க. ஸோ அதுவும் ஜாம் பேக்டு தான். அங்கே பாருங்க லேடிஸ் கோச், அது இருக்கிறதே 3 கேபினோ 2 கேபினோ 3 கேபினோ தான். அதுலேயும் ஃபுல்லாக நிற்கிறாங்க. பா, இதுக்குள்ளெல்லாம் காற்றே வராது. விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டு இருக்கோங்க. பாருங்க எல்லாருமே எல்லா கோச்சிலும் ஏறிட்டாங்க.
விழுப்புரம்ல இருந்து எப்படியோ டிபார்ட் ஆயாச்சுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் இன்றைக்கி vlog எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. சரி தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி சைலோயர் கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ரொம்பவே மோசமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே தான் அந்த செகண்ட் சீட்டிங் ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்டன் கோச் தானே பக்கத்தில் 11, அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாகவே ரிசர்வேஷன், செகண்ட் சீட்டிங் ரிசர்வேஷன் அன்ரிசர்வ்டு இருக்கனால நம்ம கோச் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தொங்கிட்டு தான் இருக்குது. லக்கேஜில் மட்டும்தான் தொங்குறாங்க, மீதியெல்லாம் கீழே தான் உட்காந்துருக்காங்க. இங்கே அண்டர்சோடு யாரும் மக்களே, நாம் இப்போ விருதாச்சலம் ஜங்ஷன் தாங்க அரைவாயிருக்கோம். 1:50க்கு வந்திருக்காங்க. ட்ரெயினை பார்த்தீங்கன்னா 2:05க்கு தான் எடுக்க போகிறாங்க. ஆப்வியஸ்லி ஒரு 10 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இந்த விருதாச்சலம் ஜங்ஷனில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது. நீங்கள் சென்னை எக்மோரில் இருந்து சேலம் போகிறதுக்கு டேரெக்டாக டிக்கெட் எடுத்திங்கன்னா இந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா இங்கே விருதாச்சலமில் இறங்கணும். அகைன் பார்த்தீங்கன்னா 2:15க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதாச்சலமில் இருந்து சேலம் போகிற டெமோ இருக்குங்க. மேக்ஸிமம் பீப்புள் இப்படி ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, நம்மளுக்கு சென்ட்ரலில் இருந்து சேலம் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோவை, அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:20 விட்டுட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு சேலம் போக ட்ரெயினே கிடையாது. அதாவது அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதியானம் தான் இருக்கும். அதனால் நிறைய மக்கள் இந்த 10:20 ட்ரெயின் இந்த கனெக்டிங் யூஸ் பண்ணி குருவாயூர் யூஸ் பண்ணி சேலம் போயிட்டுருக்காங்க. நானே ஒரு வாட்டி எடுக்கலான்னு தான் நினச்சேன் இந்த வண்டியில். பட் ஆனால் இதில் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணி அங்கே போகிறதுலாம் ரொம்ப சிரமங்க. அதனால தான் அந்த ட்ரெயின் லாக் நான் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன் அதை. பாய் தாமோ, பாய் 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 ப்ரோ, பாய் பாய் பாய். நம்ம தாமோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லேயே அன்ரிசர்வ்டில் வந்திருக்காருங்க. சென்னை எக்மோர்லேருந்து விருதாச்சலம் வரைக்கும். பாவம் வந்து போயிட்டாப்புல அவரே. வாங்க கோச்சுக்குள்ளே போகிறேன். நம்மளுக்கு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கிடையாதுங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சேல்ஸுக்கு வருவாங்க. நம்ம சாப்பாடு வாங்கியிருக்கோம். சமோசா, பிரியாணி, நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பிரியாணி, அது பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி, அண்டா பிரியாணி. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாங்க. இதில் வச்சுருக்கேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமோசா ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் டிலேயோட அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த விழுப்புரமில் ஏறினாங்க பார்த்தீங்களா, பாதி நிறைய பேர் அன்ரிசர்வ்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்லீப்பர் கோச்செலாம் ஏறினாங்க. அவங்களாம் மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் இங்கே இறங்கிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்கி போயிட்டுருக்காங்கன்னு. ஒரு ஊர் மாதிரி போயிட்டுருக்காங்க பாருங்கள். அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இங்கே டீபோர்ட் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள்.
ஊரே இங்கே தாங்க இருக்குது. அவ்வளோ பேர் இதில் இருந்து டீபோர்ட் ஆகிட்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான். ஒரு 60 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னுங்க. இந்த ட்ரெயினோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி, அப்புறம் சென்னை டு மதுரை இந்த மாதிரி தான் இருக்கும். மதுரைக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிக்கெட்லாம் கொஞ்சம் வேக்கண்ட்டாக தான் இருக்கும். திருவனந்தபுரம் வரைக்கும் அகைன் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சூர் வரைக்கும் ஃபுல்லாக போகுங்க. பட் இன்றைக்கி ஒரு வீக்கெண்டு நல்ல ஒரு ஹாலிடேன்றனால அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய க்ரௌடு வந்துட்டாங்க. டைம் இப்போது ஈவினிங் 3:45 ஆகுது. ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அரைவாயிருக்கும். மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டீபோர்டு ஆகிடுவாங்க. அகைன் திருச்சியில் திரும்பவும் போர்டாக போகிறாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அட்வான்ஸோட திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே தான் அரைவாகிறோம். ஸோ அன்ரிசர்வ்டுக்கு இப்போதைக்கு இருக்க க்ரௌடுங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் நம்மளுக்கு வாட்டர் ஃபில்லிங் இருக்குது. டைம் இப்போது 4:20 ஆகிடுச்சு. திருச்சிராப்பள்ளியிலேருந்து டிபார்ச்சர் ஆகியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஜர்னி சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைஞ்சிரும். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தாக்கத்துக்கு ஈடினையே இல்லை. ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அந்த கூலிங் வாட்டர் கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ கூட திருச்சியில் நம்மளுக்கு வண்டி நிப்பாட்டினாங்க. பட் ஆனால் கூலிங் வாட்டர் கிடைக்கவே இல்லைங்க.
டைம் வந்து 4:52 ஆகுது. மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் அரைவ் ஆகிருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த கிராசிங் சைடே நம்ம வரலைங்க. ஏன்னா டோரே கிடைக்கல. இன்றைக்கி நம்மளோட சீட்டு இருக்கிறது ட்ராக்குக்கு அந்த பக்கத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக்ஸு இந்த அண்டர்சோடு பேசஞ்சர்ஸ்லாம் நம்ம டோர்கிட்டே வந்து உட்காந்துட்டாங்க. அதனால் காலையில் இந்த முக்கியமான கிராசிங்கான விபி, அப்புறமேட்டு வைகை எக்ஸ்பிரஸ், இந்த முக்கியமான ட்ரெயின், அப்புறம் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் எல்லா ட்ரெயினையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். எதையுமே நம்மளால் காட்ட முடியல. பட் இப்போ வந்து நம்மளுக்கு டோர் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து அப்படியே திருநெல்வேலி வரை இருக்க கிராசிங் எல்லாமே நம்ம பார்க்கலாம். மணப்பாறையிலேருந்து நம்ம மதுரை போகிறதுக்கு இன்னும் 4 ஸ்டாப் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கொடைக்கானல் ரோடு, சோழவந்தான், கூடல் நகர் வழியாக நாம் வந்து மதுரை போக போகிறோம். வாங்க இப்போதைக்கு நம்ம கோச்சில் இருக்க க்ரௌடு பாருங்கள். டைம் இப்போ 5:35 ஆகுது. திண்டுக்கல் ஜங்ஷன் அரைவ் ஆகியிருக்கோங்க. ஸோ தண்ணிக்கு தான் ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கூலிங்காக வருது, பட் ஆனால் உப்பு தண்ணியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோழவந்தான்ங்க. அப்புறம் வந்தாங்க அவனுக்கு ஆக்சுவலி இங்கே ஸ்டாப் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. முன்னாடி வந்தே பாரத் போயிருக்கனால கோடை ரோட்லேருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வந்தே பாரத்தை எப்படியாவது உங்களுக்கு காட்டிடலான்னு நினச்சேன். பட் முடியலைங்க, அந்த வண்டி போயிட்டாப்புல. ஏன்னா ட்ராக் பிரியும்ல இங்கே, அதனால். ஸோ ரெண்டாவதாக இருக்க திருவனந்தபுரம் திருச்சி இன்டர்சிட்டியாச்சும் நம்ம கரெக்டாக கிராஸ் ஆகிறத காட்டிடலான்னு நினச்சேன். அதுவும் பண்ண முடியல, ஏன்னா அது கரெக்டாக லூப் லைன் நிப்பாட்டியிருக்காங்க.
டைம் இப்போது ஈவினிங் 6:35 ஆகுதுங்க. அழகான ஒரு கிளைமேட்டோட மதுரை ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். ஏன்னா தான் காலையிலேருந்து இது வரைக்கும் வெயில் அடித்தாலும் இதுக்கப்புறம் வரப்போகிற ஜெர்னி தான் அருமையாக இருக்க போகுது. మధురై జంక్షన్ మధుర మీనాక్షి టెంపుల్ అంటారు కదా, అక్కడికి వచ్చినాం. ఇంకెప్పుడు రేపు తెల్లారి 5 అవుతుంది కేరళ వెళ్తాను. மதுரை ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா 6:45 தான் நம்மளோட ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. அன்ரிசர்வ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வேக்கண்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ சென்னை எக்மோரில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செம்ம டிமாண்டோட வந்தது, இங்கே ஃப்ரீ ஆகிடுச்சு. டைம் இப்போது 6:45 ஆகுது. ஆன் டைமுக்கு மதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு இன்னொரு சார்ட் இருக்குது. காலையில் சென்னையில் ஒரு சார்ட் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சார்ட்டு. நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா 1100 கிலோமீட்டருங்க. சென்னையில் இருந்து மதுரை வரைக்கும் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ், அதாவது 493 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் இருக்குங்க. நீங்கள் சென்னையில் இருந்து குருவாயூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சூர் போகும், எர்ணாகுளம் திருச்சூர் போகிற ட்ரெயினில் ஏறிடுங்க. அப்படி ஏறிட்டிங்கன்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா திருச்சூர்லேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாங்க. அதாவது ஒரு 8 hours 9 ஹவர்ஸில் நீங்கள் உங்கள் ஜேர்னியவே முடிச்சிடலாம். பட் இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 hours ஆகும். ஸோ அதனால் இந்த ட்ரெயினை யாரும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும்னா சுற்றி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா ஊருமே. கோடு தாண்டிட்டோமோ. டைம் இப்போது 7:19 ஆகுதுங்க. விருதுநகர் ஜங்ஷன் தான் அரைவாயிருக்கும். ஒரு சில பேசஞ்சர்ஸ் போர்டிங் அண்ட் டீபோர்டிங் ஆகுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஜங்ஷனில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சென்னையில் இதெல்லாம் பார்த்துருக்கோம், சென்னை பெங்களூரில் பார்த்துருக்கோம், இப்போ இங்கெல்லாம் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர், டைமிங் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு அப்கமிங் ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா சாத்தூர், கோவில்பட்டி, மணியாச்சி, திருநெல்வேலிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டாப் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இடையில இருக்க கிராசிங்ஸே எடுக்க போகிறாங்க. திருநெல்வேலிக்கு அப்புறம் அவ்வளோதான், படுத்து தூங்கிட்டு காலையில் நம்ம திரிசூர் இல்லைனா இந்த ஆலுவா அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி குருவாயூரில் போய் என் பண்ண போகிறோம். 7:25க்கு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த விருதுநகர் ஜங்ஷன் மாதிரி மாற்றிட்டாங்க.
அப்கிரேடுங்க. செம்ம டெவலப் பண்ணிருக்காங்க. எவ்வளோ லைட்டுன்னு பாருங்க. விருதுநகர் ஜங்ஷனுக்கு அப்புறம் நம்ம கோச்சில் இருக்க பேசஞ்சர்ஸ் க்ரௌட் பாருங்கள். கோவில்பட்டியிலேருந்து டிபாச்சர் ஆகிறோம். நம்ம ட்ரெயினில் இருந்து டீபோர்டான பேசஞ்சர்ஸ் எவ்வளோ பேர் பாருங்க. அப்பா, ஒரு சூப்பர் க்ரௌடு டீபோர்ட் ஆயிருக்காங்க கோவில்பட்டியில். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். இங்கேருந்து நீங்கள் தூத்துக்குடி போகலாம். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு கனெக்டிங் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 o'clock இங்கேருந்து ஒரு ட்ரெயின் வந்து தூத்துக்குடி போகுதுங்க. ஒரு டிக்கெட்டு இல்லைனா டைரக்ட் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே அழகாக ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் மட்டும் வரீங்கன்னா நீங்கள் தூத்துக்குடி போயிடலாம். வாஞ்சி மணியாச்சிலேருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து 9:05க்கு ஒரு பேசஞ்சர் இருக்கும் ஷோ. ஸோ அங்கே நிற்கிது பாருங்கள் பிளாட்ஃபார்ம் 1ல். திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஆன் டைமுக்கு டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ காலையிலேருந்து நம்ம விளாக் எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 650 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோங்க. அவ்வளோதான். இங்கே இந்த இடத்துல சாப்பாடு வாங்கியாச்சு. கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாப்பிட்டு அவ்வளோதான் தூங்க போகிறோம். இங்கேருந்து நம்மளுக்கு இன்னும் நிறையா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. திருநெல்வேலி ஜங்ஷனில் நம்ம சாப்பிட்றதுக்கு இட்லியே வாங்கியாச்சு. ஜென்ரலாகவே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் திருநெல்வேலியில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக சாப்பாடு இங்கேயே வாங்கியாச்சு. நம்மளுக்கு ட்ரெயின்லேயும் கிடச்சிது. அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா மதுரை விருதுநகர்லேயும் சாப்பாடெலாம் வந்ததுங்க.
பட் வெயிட் பண்ணி திருநெல்வேலியில் வாங்கி சாப்பிட்றோம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் ஒரு பெரிய காலை வணக்கம்ங்க. நல்லா தூங்கி சூப்பராகவே எழுந்திரிச்சாச்சு. எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து அப்படியே வெளியே டிபார்ச்சர் ஆகி போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:20 ஆகுதுங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே குருவாயூர் வரைக்கும் போகிற வியூலாம் பார்க்கலாம். குறிப்பாக அந்த ஆலுவா, அந்த எர்ணாகுளம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது பாருங்கள், கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது பாருங்கள். அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே திருச்சூரில் இருந்து குருவாயூரில் போய் வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். மார்னிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வியூ. நைட் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சில் அவ்வளோ பெருசாக க்ரௌட்லாம் இல்லைங்க. அவ்வளோதான், திருநெல்வேலியில் ஏறின பேசஞ்சர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் யாரும் ஏறவே இல்லை. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:55 ஆகுது. நாம இப்போ திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க அரைவா இருக்கோம். இன்னைக்கு டேட் ஏப்ரல் 14, 2025. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நம்மளால அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் இன்னைக்கு ஏப்ரல் 14, 2025 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு. அண்ட் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விஷுன்னு கொண்டாடுறாங்க. ஸோ கேரளா இன்னைக்கு இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டே. நம்ம எப்படி தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இவங்களும் புது ட்ரெஸ்லாம் எடுத்து அப்புறம் இந்த மாலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வீட்டில் டெக்கரேட் பண்ணி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்னைக்கு குருவாயூர் கோயிலுக்கும் நிறையா பேசஞ்சர்ஸ் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயிலுக்கும் நிறைய மக்கள் விசிட் பண்ணுவாங்க. அதனால குருவாயூர் டெம்பிளும் இன்னைக்கு ரொம்பவே பிஸியாக இருக்கும். ஏழு 10க்கு திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டு இருக்கோங்க. 7 மணிக்கு எடுக்கணும், பட் ஒரு 10 மினிட்ஸ் டிலே. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஆலப்புழா போகிற ட்ரெயின் உள்ளே வந்துட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்காண்டி தான் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டிட்டாங்க இங்கே. இதுதாங்க நம்ம ட்ராவலோட லாஸ்ட் ஸ்டாப்புங்க. திருச்சூர் புன்குன்னம்
கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1095 கிலோமீட்டரில் 1075 கிலோமீட்டர் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். திருச்சூர் பொன்குன்னம்ல இருந்து நம்ம அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து குருவாயூர் நோக்கி போயிடுவோங்க. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படியே இங்கேருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா இந்த வடக்கஞ்சேரி, ஒட்டப்பாலம், பாலக்காடு, கோயம்புத்தூர் போகிற ரூட்டுங்க. ட்ராக் அப்படியே இங்கேருந்து பிரிஞ்சிடும். நீங்கள் அப்படின்னா அப்படியே பாலக்காடு ரூட்டுக்காக உள்ள இருக்கேன். நேற்று காலையில் 10:20க்கு நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். 7:30க்கு குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சுங்க. 1100 கிலோமீட்டர் 21 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ட்ராவல் உண்மையாலே நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவலில் 2 விதமாக நான் சொல்லிடுறேன். சென்னையில் இருந்து மதுரை வரைக்கும் ஏண்டா இந்த ட்ரெயினில் ஏறணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையும், மதுரையில் இருந்து குருவாயூர் வரைக்கும் அருமையாகவே இருந்தது. மீண்டும் 3 வாட்டி கூட ட்ராவல் பண்ணலாம் அந்தளவுக்கு. ஏன்னா ஈவினிங் டைமில் நேற்று மழையெல்லாம் பெஞ்சனால சூப்பராகவே இருந்ததுங்க. என்ன அண்டர்சோடில் அந்த மக்கள்லாம் நேற்று ரொம்பவே சிரமப்பட்டாங்க. குறிப்பாக சென்னையில் இருந்து திருச்சிக்கு அப்புறம் இந்த மதுரை ரொம்ப சிரமப்பட்டு எல்லாருமே சீட்டு கிடைக்காம, அப்புறம் ட்ரெயினில் கோச்சில் ஏற முடியாமல் லக்கேஜில் ஏறி, அப்புறம் ஸ்லீப்பரில் வந்து டிடிஆர் திட்டி, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது. பட் எனிவே நேற்று நடந்த நல்ல விஷயம் என்னென்னா யாருக்கும் ஃபைன் இது எதுவுமே போடலாங்க. அந்த ஒரு விஷயத்தில் அவங்கள பாராட்டிடலாம். இந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இந்த ட்ரெயினில் கேட்டிங்க எண்ட் டு எண்ட் ட்ராவல் பண்ணி வீடியோ போடுங்கன்னு, அவ்வளோதான் போட்டாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. 510 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து சென்னையிலேருந்து குருவாயூர் வரைக்கும் வந்திருக்கோம் ஸ்லீப்பர் கோச்சில். பட் சென்னையிலேருந்து குருவாயூர் போகணும்னா நீங்கள் மோஸ்ட்லி அந்த டைரெக்ஷனில் போயிடுங்க. சென்ட்ரலில் இருந்து நான் சொன்னல 10 ஹவர்ஸ் அந்த ஜர்னி போயிட்டீங்கன்னா வெறும் 10 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஊரெலாம் சுற்றி பார்க்குறது பிடிக்கும்னா இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸை ப்ரிஃபர் பண்ணி வந்து சுற்றி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இன்றைக்கி ஏப்ரல் 14 அந்த விஷு ஃபெஸ்டிவலுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குருவாயூர் டெம்பிள்லாம் செம்ம பிஸியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.